நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கிளிக் பண்ணி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்கிறோம். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு மகிழ்ச்சியான பதிவு தான். ஏன்னா மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி அவர்களுக்கு ஏன்னா சில நாட்களில் பெயில் கிடைக்க போகுது. சரிங்களா? அந்த பெயில் கிடைத்தவுடன் பார்த்தோன்னா மக்களுக்கு கண்டிப்பாக நான் பணம் கொடுத்து விடுவேன் அப்படின்ற மாதிரியே எம்டி பார்க்க சென்ற அத்தாரிட்டி உறுப்பினர்களுக்கு இவர் பேசி இவர் அனுப்பிச்சி விட்ருக்காரு. குறிப்பாக இது எல்லாருக்குமே ஷேர் பண்ண சொல்லியிருக்காரு. அதால் கண்டிப்பாக மக்களுடைய பணம் மக்களுக்கு கண்டிப்பாக நான் வருவேன், கண்டிப்பாக நான் மக்களுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. அதால் விரைவில் பார்த்திங்கன்னா எம்டிக்கு பெயில் கிடைக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நண்பர்களே, அடுத்து பார்த்தோன்னா நமது மைவி3க்கு எதிராக செயல்படும் நபர்கள் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 60 பக்க ஆதாரங்களை வெளியிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தோன்னா யாரும் நெகட்டிவாக போடுற வீடியோக்கள் தயவுசெய்து நமது மைவி3 ஆர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுற எந்த ஒரு உறுப்பினருமே அந்த வீடியோலாம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பொறுத்துருங்கள். நமது எம்டி வெளிவர போகிறாரு, எல்லாருக்குமே பணம் கொடுக்க போகிறாரு. முன்னாடி பிஎம், அடுத்து எஸ்எம், அடுத்து பார்த்திங்கன்னா ஆமாம் இவங்களுக்கெல்லாம் அமௌண்ட்டு போட்டாச்சு. அடுத்து நமக்கு இருக்க போகுது ஜிஎம்லேருந்து அமௌண்ட்டு போடணும். கண்டிப்பாக அவர் அவருடைய கைரேகை வைத்து ஒரு செக்கில் ஒரு கையெழுத்து போட்டார்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினருக்கும் அமௌண்ட்டு போகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது. எனவே கொஞ்சம் கண்டிப்பாக காத்திருங்கள். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நமது சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நமக்கு ஆப்போசிட்டாக நிறைய வீடியோக்கள் தற்போது வண்ணம் உள்ளன. எனவே அதெல்லாம் பார்த்து கலங்காதீங்க. அடுத்து குறிப்பாக கோயம்புத்தூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நமது எம்டிக்கு போஸ்டர் அடித்து பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு நம்ம எம்டிக்கு பெயில் கிடைக்க போகுது இல்லையா, வந்தவுடனே எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. எனவே இதை கவனித்த கோயம்புத்தூர் மக்கள், அதாவது இந்த ஆஃபீஸ் கிணத்துக்கடவு பகுதியில், கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக அந்த நோட்டீஸ் போட்டு இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்துலாம் கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. பட் நான் பார்க்கல. நான் ஒரு சேனலில் யூடியூப் மூலிமா பார்த்தது தான் நான் அந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஃபுல் சப்போர்ட் நமது மைவி3 ஆர்ட்ஸ் எம்டிக்கு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இப்போது அதாவது இந்த டைமில் கூட அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறி அரசியலில் நின்னால் கண்டிப்பாக 69 லட்சம் ஓட்டுக்கள் விழும் அப்படின்ற மாதிரி அந்த பதிவில் சொல்லியிருந்தாங்க. இது 100க்கு 100 உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் சப்போர்ட் நமது எம்டிக்கு காணப்படுகிறது. எனவே அவரும் கலங்க மாட்டார். என்ன ஒன்றா சற்று மனம் தோய்வாக இருப்பார். பட் இருந்தாலும் அவர் ரிலீஸ் ஆகிட்டா, அதாவது பெயில் கிடைத்து வெளியே வந்துட்டால் கண்டிப்பாக அது மைவி3 உறுப்பினர்களுக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதேமாதிரி அவர் மைவி3 உறுப்பினர்கள் பார்த்துட்டாவே கண்டிப்பாக கொஞ்சம் தெம்பாகிடுவார். எனவே இன்னும் சில நாட்கள் தான் எம்டி வெளியே வர போகிறாரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பணம் கொடுக்க போகிறாரு. அவர் தாரக மந்திரமான நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். கண்டிப்பாக இது நிறைவேற போகுது. ஏன்னா இப்போ உள்ளே போனது மக்களுக்காக மட்டுமே. மக்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் இந்த 3 வருடமாக அவர் போராடி அந்த மைவி3 ஆர்ட்ஸை நடத்திட்டு வராரு. கண்டிப்பாக அந்த முயற்சி வீண் போகாது. கடைசி கட்ட முயற்சியாக தான் இது அவர் உள்ளே போயிட்டு
இஓடபிள்யூக்கு வந்து விளக்கம் அளிக்கிறார். விளக்கமளித்து தற்போது 2 பெயில் மனுக்களும் வந்து நிராகரிக்கப்பட்டன. பிறகு வந்து பார்த்தோன்னா அடுத்த பெயில் மனு நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டேன், 10, 12ன்னு சொல்லியிருக்கேன். அது 10 இல்லை நண்பர்களே. கண்டிப்பாக இந்த வாரத்தில் கடைசி நாள், அதாவது ஒரு 8, 9 தேதிகளில் வந்து கண்டிப்பாக இந்த பெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பெயிலுக்கான மனு தாக்கல் செய்வாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது. அப்படி இல்லை என்றால் அடுத்து வரக்கூடிய, அதாவது 3ஆவது வாரம் 12, 13 இந்த தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த பெயில் மனு தாக்கல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது. முன்னாடி போன வீடியோவில் நான் வந்து 10ன்னு சொல்லிட்டேன். 10 வந்து ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். ஒரு கவனக்குறைவால் நான் அதை வந்து சொல்லிட்டேன் நண்பர்களே. கண்டிப்பாக எனவே வந்து அந்த பெயில் மனு தாக்கல் செய்தவுடன் அவர் வந்து ஆர்கியூமெண்ட் போகும்னு சொல்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் வந்து போனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இவ்வளோ நாள் இருந்ததுக்கு, ஜெயிலில் இருந்ததுக்கு, அதாவது புழல் சிறையில் இருக்கார் இல்லைங்களா, இவ்வளோ நாள் இருந்ததுக்கு கண்டிப்பாக அவருக்கு ரிலீஸ், அதாவது பெயில் கிடைப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி லாயர், அதாவது வழக்கறிஞர் சங்கம் வந்து தெரிவிக்கின்றனர். எனவே வந்து நம்ம கண்டிப்பாக அந்த முறை ஒரு நல்ல செய்தியாக தான் நமது மக்களுக்கு, அதாவது நமது மைவித்ரி மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நாமளும் வந்து நம்புகிறோம். ஏன்னா இந்த முறை கண்டிப்பாக பெயில் கிடைப்பது உறுதி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணிகளை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செஞ்சுட்டு வாங்க. சிலர்லாம் இன்னும் நம்ம எவ்வளோ வீடியோவில் வந்து இந்த விஷயத்த சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க நமது உறுப்பினர்கள். இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் வந்து அந்த மைவித்ரி ஆப்பை வந்து லாகின் கூட பண்ணுறதில்ல. ஸோ இது உண்மையாக சொல்கிற கண்டிக்கத்தகுந்த விஷயம். ஏன் அது மாதிரி இருக்காங்கன்னு தெரில. முதலீடு போட்டிருக்காங்க, கண்டிப்பாக எம்டி வந்து பணம் கொடுக்க போகிறாரு. ஏன் அவங்க வந்து லாகின் பண்ணி ஆட்ஸ் வந்து பார்க்க மாட்டேன்றாங்கன்னு தெரில. நமக்கு தெரிந்த நபர் ஒருவர் ஜிஎம்மில் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா லாகின் செய்து, அந்த ஆப் லாகின் செய்து கிட்டத்தட்ட வந்து 2 மந்த் ஆகுது நண்பர்களே. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து நான் எவ்வளோ முறை நான் இந்த நண்பர்கிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பாக பணம் வரும், எம்டி வந்து வெளியே வருவாங்க, வெளியே வந்தால் கண்டிப்பாக பணம் போடுவாங்க. தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய ஆப்பை லாகின் பண்ணி நீங்கள் வந்து ஆட்ஸ் பாருங்கள், உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவரும் வந்து தலையாட்டுறாரு. பட் வந்து இருந்தாலும் அடுத்த நாள் அதை வந்து அவர் மறந்துடுறாரு. மறக்கிறத விட அது வந்து கேர் பண்ணிக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும் நண்பர்களே. எனவே வந்து அவர் மாதிரி நீங்களும் வந்து இருக்காதீங்க. தயவுசெய்து தினமும் உங்களுடைய ஆட்ஸ் பார்த்து உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு இனிமேல் வந்து நல்ல காலம்தான் வரப்போகுது. ஏன்னா வந்து அதற்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டாங்க. இனிமேல் வந்து யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.